friends, welcome to Harshika Mom channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் 40 கிராம் கோல்டு சேவிங்ஸ் தான் பார்க்க போறோம். 40 கிராம்னா எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 சவரன் தான். ஒரு சவரனுக்கு வந்து 8 கிராம் வரும். 5 சவரனுக்கு வந்து 40 கிராம் வரும். நீங்கள் 40 கிராம் சொல்லிட்டு பெரிய ஃபிகராக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. இதை வந்து நம்ம 2 இயர்ஸில் வந்து பிளான் பண்ணி வாங்க போகிறோம். இதை மந்த்லி நம்ம எவ்வளோ சேவிங்ஸ் பண்ண போகிறோம், எவ்வளோ அமௌண்ட் வரப்போகுது தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம வந்து தாலி செயின் வாங்குறதுக்கு நிறைய பேர் வந்து கேட்டிருக்கிறீங்க. அது அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அது இல்லாமல் ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே வாங்கணும் அப்படின்ட்டு ஒரு பிளான் இருக்குது. இப்போ நான் வந்து மினிமம் வந்து ஒரு 2 இயர்ஸ் பிளான் சொல்லியிருக்கேன். 2 இயர்ஸில் வந்து நீங்கள் எவ்வளோ வந்து பிளான் பண்ணி வாங்க போகிறீங்க. 2 இயர்ஸ் வந்து 24 மந்த்ஸ் இருக்குது. அந்த 24 மந்த்ஸ்க்குள்ளே நம்ம எப்படி வந்து பிளான் பண்ணி வாங்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா நான் பார்க்குற இன்றைக்கி 6730 ரூபா இருக்குது கோல்டு ரேட்டு. இதை கால்குலேஷன் பண்ணி தான் வந்து நம்ம வாங்க போகிறோம் செயின். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணிங்கன்னா நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க கால்குலேஷன் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 6730 ரூபா இருக்குது. இன்ட்டு 40 கிராம் போட்டிங்கன்னா 2,69,200 ரூபா வருது. வெறும் கோல்டு ரேட் மட்டும். அது இல்லாமல் வேஸ்டேஜ் போடலை, ஜிஎஸ்டி போடலை. இந்த ஃபிகர் பார்த்தீங்கன்னா பெரிய அமௌண்ட்டாக வருது. 2 லட்ச ரூபாய்க்கு மேலே வருது. நம்ம எப்படி நம்மளால் வாங்க முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க. மந்த் ஆன் மந்த் சேவிங்ஸ் பண்ணி பிளான் பண்ணி நம்ம பார்க்கலாம். இப்போ 2 இயர்ஸ் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கோல்டு ரேட் கண்டிப்பாக வந்து ஒரு 7,000 வந்து ரீச் ஆகும்னு என்னோட கணிப்பு. 7,000 கீழேயும் இருக்கலாம், இல்லை 7,000 மேலேயும் போகலாம். இப்போ 2 இயர்ஸ்க்கு வந்து 7,000 இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒன் இயருக்கு வந்து 20 கிராம் சேவிங்ஸ் பண்ணுறது தான் நம்ம பிளான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கோல்டு சீட்டை வந்து சஜஷன் பண்ணி கோல்டு சீட் போங்க. கோல்டு சீட் வந்து ஒரு 11 மந்த்ஸ் பிளானு. மந்த்லி வந்து 10,000 ருபீஸ் பிளான் பண்ணுறோம் நம்ம சீட்டுக்கு. ஏன்னா வந்து 2 இயர்ஸ்லேருந்து தான் நான் எடுக்க போகிறோம் அப்படின்னும் போது 10,000 எடுக்கிறோம். 10,000 × 11 மந்த்ஸ் எடுக்கிறோம். 1,10,000 ருபீஸ் வந்து நம்ம கட்டுற அமௌண்ட்டே வருது. கண்டிப்பாக நீங்கள் சீட்டு போடும் போது பார்க்கணும், கிராமில் வந்து வர வைக்கிற ஸ்கீம் பார்க்கணும். நோ வேஸ்டேஜ் ஸ்கீம் தான் பார்க்கணும். அதுதான் நமக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி எடுக்கும்போது தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து 7,000 வருது நியர்பை உங்களுக்கு அப்போ கோல்டு எடுக்கும்போது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா. ஆனால் நீங்கள் வந்து இப்போ 6,000 இப்போயே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 6,700 6,800 தான் இருக்குது. உங்களுக்கு கிராம் அதிகமாகலாம். ஆனால் வந்து ஒரு அஷ்யூம் அமௌண்ட் வந்து ஒரு 7,000 வந்து நான் எடுத்து அதுலேருந்து வந்து நான் சொல்லியிருக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா 15.714 கிராம் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து இருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து ஜிஎஸ்டி மட்டும் கொடுத்து கோல்டு காயின் வாங்கிக்கோங்க. நான் பின்னாடி சொல்கிறேன் எதுக்கு கோல்டு காயின் வாங்க சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு. கோல்டு காயின் மட்டும் வாங்கி அதை அப்படியே வந்து கையில் வச்சுக்கோங்க. அது இல்லாமல் இயர்லி ஒன்ஸ் வந்து கோல்டு காயின் வந்து சேவிங்ஸ் பண்ணுற பிளான் பண்ணுங்கள். ஒன் இயருக்கு வந்து 5 கிராம்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து பிளான் பண்ணுங்கள். அது எப்போல்லாம் பிளான் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பொங்கல், அக்ஷய திதி, வெட்டிங் டே, பர்த்டே, தீபாவளி இந்த டைம்லலாம் கண்டிப்பாக வந்து ஒரு 5 கிராம்ஸ் வந்து நம்ம கோல்டு காயின்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 மந்த்ஸ் ஒன்ஸ்க்கு வந்து இந்த கோல்டு காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறங்க. அதுக்கும் நீங்கள் வந்து ஒரு உண்டியல் சேவிங்ஸ் பண்ணி நீங்கள் அதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஏன் வந்து நான் கோல்டு காயின் வாங்கணும்னு சொன்னீங்கன்னா, இந்த 15 கிராம்ஸ் கோல்டு காயினே நீங்கள் வாங்குறீங்க, இந்த 5 கிராம்ஸ் கோல்டு காயின் வாங்குறீங்க. நீங்கள் எந்த கடையில் சீட்டு போடுறீங்களோ அந்த கடையில் வந்து ஒன் டைம் டெபாசிட் இருக்குதான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து கேளுங்க. நீங்கள் போடுற கடையில் வந்து ஒன் டைம் இருக்குதான்றது கேளுங்க. இருந்துச்சுன்னா அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் அந்த கோல்டு காயின்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது 11 மந்த்ஸ் பீரியட் லாக் பண்ணுவாங்க. அப்போ வந்து நமக்கு வந்து நோ வேஸ்டேஜில் எடுக்கிற மாதிரி வரும். நீங்கள் 1 இயர்ஸ் வந்து சீட்டு போடுறது 15.7 எடுக்க. அது இல்லாமல் நீங்கள் எந்த கடையில் வந்து சீட்டு போடுறீங்களோ அதே கடையில் வந்து கோல்டு காயினையும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் 5 கிராம்ஸுக்கு. அப்போ வந்து 20 கிராம்ஸ் வந்து கோல்டு காயின் மட்டுமே நீங்கள் சேவ் பண்ணுறீங்க. இதை வந்து அவங்கக்கிட்ட டெபாசிட் வந்து கொடுத்துருங்க. 20 கிராம்ஸ் வந்து 11 மந்த்து கொடுத்துருங்க. நோ வேஸ்டேஜ் ஸ்கீமில் வந்து பிளான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து டெபாசிட் பண்ணி உங்கள் பேரில் வர ஒரு பாண்டு கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் வந்து வாங்கி அப்படி வச்சுக்கோங்க. இதை கொடுக்கும் போதே நீங்கள் வந்து செகண்ட் சீட்டு வந்து பிளான் பண்ணுறீங்க. இப்போ செகண்ட் இயருக்கு வந்து 2 வருஷம் நம்ம சொன்ன பிளானு. இப்போ செகண்ட் இயருக்கு வந்து நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா செகண்ட் இயருக்கு அதே மாதிரி 10,000 ருபீஸ் வந்து பிளான் பண்ணுங்கள். 10,000 பிளான் பண்ணிங்க 11 மந்த்து அதே மாதிரி 1,10,000 வரும். அப்போ 2 இயர்ஸில் வந்து கோல்டு ரேட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம் அப்படின்ற கணக்கு வந்துச்சுன்னா நீங்கள் வந்து 7,500 ருபீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறேன் ஒரு கிராமுக்கு வந்து. அப்போ நீங்கள் வாங்கும் போது பார்த்தீங்கன்னா 14.6 கிராம்ஸ் வருது. நீங்கள் வந்து டிவைட் பண்ணும்போது அப்போ செகண்ட் இயர்ஸ் கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணும்போது அதே மாதிரி வந்து 5 கிராம்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க இந்த தடவையும். அப்போ டோட்டலாக எவ்வளோ கோல்டு கிராம்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு வந்து 15.7 + 5 கிராம் வந்து நீங்கள் கோல்டு காயினாக எடுக்கிறீங்க. அப்போ 20.7 கிராம்ஸ் வருது. மினிமம் வந்து நான் சொல்கிறது இது மினிமமும் இருக்கலாம், மேக்ஸிமமும் வந்து கொஞ்சம் ரீச் வந்து கம்மியாக முன்ன பின்ன ஆகலாம். அந்த கோல்டு ரேட் வச்சு தான் நான் வந்து அப்ராக்சிமேட்டாக சொல்லியிருக்கேன்.
14.6 செகண்ட் இயரில் ப்ளஸ் 5 கிராம்ஸ் மொத்தம் பார்த்திங்கன்னா 19.6 கிராம் வந்து சேர்ந்துக்கிட்டே வரும். அப்போ டோட்டலாக பார்த்திங்கன்னா 40.3 கிராம்ஸ் வரும். நம்ம 11 மந்த்து ஸ்கீம் தான் போட்டிருக்கோம். எல்லா வருஷத்துலேயும் 2 வருஷத்தில் ஒரு மாதம் வந்து மீறுது. அதுலேயும் வந்து கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் நீங்கள் கொடுக்குற ஜிஎஸ்டிக்கு வந்து அதே யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ டோட்டலாக பார்த்திங்கன்னா 40.3 கிராம்ஸ் வருது. நோ வேஸ்டேஜ் ஸ்கீமில் போட போகிறீங்க. ப்ளஸ் வந்து 3% ஜிஎஸ்டி தான் கொடுக்க போகிறோம். நான் வந்து ஒரு 7,000 வந்து இன்ட்டு 40.3 எடுக்கிறீங்க அப்படின்னா 2,82,000 வருது. எடுத்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக உங்களோட ஜிஎஸ்டி காஸ்ட் மட்டும் பார்த்திங்கன்னா 8,463 ரூபா வருது மொத்தமாக எடுக்கிறதுக்கு. ஆனால் வந்து நீங்கள் எந்த ஒரு வேஸ்டேஜுமே இல்லாமல் ஃப்ரீயாக தான் எடுக்க போகிறீங்க. நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா நீங்கள் நல்லாவே யூஸ் பண்ண முடியும். நிறைய பேர் சீட்டு கேட்குறீங்க, எந்த கடையில் சீட்டு போடலான்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி வந்து ஒரு 21 கோல்டு ஷாப் கம்பேரிசேஷன் வீடியோ போட்டிருக்கிறேன், அதை செக் பண்ணுங்கள். நான் லலிதாவில் வந்து ஒன் டைம் டெபாசிட் பற்றி நான் டீட்டெயிலாக தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அவங்க வந்து மினிமம் வந்து ஒரு 10,000 ருபீஸ்லேருந்தே தராங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா சீட்டு போட நீங்கள் என்ன பண்ணணுன்னா நோ வேஸ்டேஜ் அப்படின்ற ஸ்கீமை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ப்ளஸ் 3% ஜிஎஸ்டி நம்ம தான் கட்டணும். அந்த மாதிரி ஸ்கீமாக போங்க. கிராம் பேஸஸ் ஸ்கீமாக போங்க. நிறைய கடையில் கிராம் பேஸஸ் இப்போ எடுத்துட்டாங்க. நீங்கள் கிராம் பேஸஸ் ஸ்கீமாக போனீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து அதை வந்து கண்டிப்பாக போடுங்க. நீங்கள் ஃப்ரீ கிஃப்ட்டு அந்த மாதிரிலாம் இந்த கடையில் தராங்க, அதை பார்த்து போகாதீங்க. வேஸ்டேஜ் வந்து நோ வேஸ்டேஜ். சில கடையில் வந்து 15% போடுவாங்க, சில கடையில் வந்து 18% போடுவாங்க. வேஸ்டேஜ் பார்த்துலாம் போகாதீங்க. நோ வேஸ்டேஜ்னு போங்க. இல்லைன்னா நீங்கள் வாங்குகிற செயின் வந்து உங்கள் கேல்குலேஷன் பாருங்கள். இந்த நம்ம வாங்கணும் எந்த ஒரு மாடல் உங்களுக்கு தெரியும். இந்த மாடல் வந்து நம்ம சீட்டு போடுற கடையில் வந்து ஜுவல்லரி ஷாப்பில் எவ்வளோ வேஸ்டேஜ் தராங்க அப்படின்றத பாருங்கள். மினிமம் கோல்டு செயினுக்கு வந்து ஒரு 5 to 10% தான் வந்து நான் ஒரு சொல்கிறேன். நீங்கள் அது வந்து அந்த கடையில் அது வந்து நம்ம ஸ்கீம் போட்டால் ஃப்ரீயாக கிடைக்குமா அப்படின்றத நீங்கள் வந்து ஒரு ஐடியா பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் ரெடி கேஷ் கொடுத்து வாங்காதீங்க. ரெடி கேஷ் உங்கள்கிட்ட இருக்குது, கேஷாக நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன்னா ஒன் டைம் டெபாசிட் போடுங்க. ஒன் டைம் டெபாசிட் நிறைய கடையில் இருக்குது. ஒன் டைம் டெபாசிட் கொடுத்து ஒரு 11 மந்த்ஸ் வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நோ வேஸ்டேஜில் எடுக்கலாம். இது மாதிரி நீங்கள் பிளான் பண்ணணும். ஏன்னா வந்து அமௌண்ட்டை கொடுத்து 11 மந்த்ஸ் வந்து வெயிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. வெயிட் பண்ணிங்கன்னா ஒரு 5% வேஸ்டேஜ்னா கூட உங்களுக்கு ஒரு நல்ல தொகை வரும். நீங்கள் அது மூலிமா கூட நீங்கள் வந்து இன்னும் ஒரு 1 or 2 கிராம்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக கூட வாங்கலாம். நீங்கள் வந்து அதெல்லாம் பார்க்கணும். கோல்டு வாங்குறதுக்கு முன்னாடி அந்த கடையை பற்றி நல்லா தெரியணும். அந்த சீட்டு போடும்போது நமக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்குமா, அவங்களோட கேல்குலேஷன் எப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக பார்த்து தான் நீங்கள் வந்து அப்போ வந்து ஜுவல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும். அது இல்லாமல் நீங்கள் வந்து ஜுவல்ஸ் வாங்கும் போதே வந்து பேலன்ஸ் அமௌண்ட் இல்லை, நான் வந்து அடகு வச்சு வாங்குகிறேன், மீதி என்னோடய பழைய நகையை வச்சு அப்படின்றது நிறைய பேர் சொல்கிறாங்க. வீடியோ உங்களுக்கு ஓகேனா நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை எங்கள் வீட்டில் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க, அந்த மாதிரி நகை வந்து ஜுவல்ஸ் வந்து நான் வந்து ப்ளெச் பண்ணிவிட்டு அதில் பேலன்ஸ் அமௌண்ட் எடுத்துகிட்டு போய் நான் கோல்டு வாங்குறதுக்கு. ஏன்னா வந்து சில நேரத்தில் வந்து நம்ம வந்து ஒரு கணக்கு போடுவோம், ஆனால் வந்து நம்ம கையை மீறி போகிற நேரத்தில் வந்து சின்னதாக உங்களுக்கு வேணும்னா ஒரு 50,000க்குள்ளே வந்து 50,000க்குள்ளே வந்து நீங்கள் வச்சு அதாவது உங்களால் வந்து ரிட்டர்ன் எடுக்க முடியுமா, பேங்க்லேருந்து மீட்க முடியுமா ப்ளெச் பண்ணால் அப்படின்றத நீங்கள் வந்து பார்க்கணும். பார்த்துட்டு தான் வந்து அடகுக்கு வைக்கவே போகணும். அது இல்லாமல் கண்டிப்பாக வந்து உங்கள் ஃபேமிலியில் சொல்லிட்டு தான் நீங்கள் வந்து அதை செய்யணும். சொல்லாமல் செய்யாதீங்க. உங்களுக்கு வந்து எடுக்கிறதுக்கு வந்து அமௌண்ட் வந்து முடியும், இல்லைனா அந்த வருஷம் வந்து நெக்ஸ்ட் இயருக்கு வந்து நீங்கள் சீட்டு கட்டணும்னு நினைக்கிற அமௌண்ட்டை வந்து நீங்கள் கோல்டாக வந்து அந்த ப்ளெச் பண்ணுற அமௌண்ட்டை வந்து நீங்கள் கோல்டு லோனுக்கு வந்து கட்டிகிட்டே வந்து கூட நீங்கள் மீட்கலாம். இது ஒரு சஜஷன் ஐடியா. ஆனால் இது நிறைய பேர் நான் ரெஃபரன்ஸ் பண்ண மாட்டேன். உங்களுக்கு ஓகேனா வந்து நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். அது இல்லாமல் வந்து சீட்டு, ஏழை சீட்டு அந்த மாதிரிலாம் போட்டு அமௌண்ட் வந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் வந்து ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமில் வந்து பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி நிறைய மெத்தடில் இருக்குது. நான் வந்து ஆல்ரெடி மணி சேவிங்ஸ் வந்து கோல்டு சேவிங்ஸ் அதெல்லாம் நான் வீடியோ போட்டிருக்கிறேன். ப்ளீஸ் செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நீங்கள் வந்து 5 சவரன் செயின் எடுக்கணும். இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக வந்து பெஸ்ட்டாகவும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கும் சப்போர்ட்டாக இருக்கும்.